கிண்டி மெட்ரோலேருந்து நான் வந்துருந்தேன். நான் வந்து ஓலா, ஊபர், ரேப்பிடோ ஓட்டுற ஆள். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு நம்ம ஏரியாலேருந்து 30 கிலோமீட்டர் 40 கிலோ தள்ளி தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஓட்டின்னு ஈக்காட்டாங்கலேருந்து கிண்டிக்கு ஒரு சவாரி வந்துட்டு வந்தேன். அவங்கள அந்த மேடமை நான் ட்ராப் பண்ணிவிட்டு சரி நம்ம மவுண்ட் ரோட் வரலான்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரைட் அந்த கிண்டி மெட்ரோ அந்த லெஃப்ட் ஓடிக்கும் போது ஒரு அம்மாவும் ஒரு இதோ இந்த சம்மந்தப்பட்டவர் ஒருத்தர் நின்றுந்தார். அவர் தான் என்ன கேட்டார், ஆட்டோ வருமானு கேட்டார். டீசெண்டாக கேட்டார் ஃபஸ்ட்டு. அவங்க அம்மா வந்து அன்ஸ்டேபிளாக தெரிஞ்சாங்க. ஸோ வந்து ஆட்டோக்காரங்க எப்படின்னா யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் ஃபஸ்ட்டு நிற்கிற மாதிரி நானும் ஃபஸ்ட்டு ரேட் டிக்கெட்லாம் பேசலை. உட்காருங்க சார் நம்ம ஆட்டோவில் போகலாம் அப்படின்ட்டு. எதுவுமே பேசாமல் உட்காருங்க சார் அப்படின்ட்டேன். பாரிஸ் போகணுன்னு சொன்னாங்க. சரி உட்காருங்க சார் அப்படின்ட்டு போயினே இருந்தோம். ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டர்லேயே அவங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்பனே கொண்டியாடா அப்படின்னாங்க. என்னது அப்பனே கொண்டியாவா அப்படின்னோடனே நான் பட்டுன்னு ஆட்டோ எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் வந்தது. இதே ஒருத்தவங்க வந்து இன்னொரு விஷயம் சொல்லும் போது ஆட்டோக்காரனை மிரட்டுவாங்க, நிப்பாட்டாத போ அப்படின்வாங்க. இல்லை கொலைகாரனை பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று மிரட்டுவாங்க, பதட்டமாக இருப்பான். இவர் பதட்டமும் இல்லை, என்னை மிரட்டவும் இல்லை, குழந்தைத்தனமாக கம்முன்னு உட்காந்து நிற்கிறாரு. அவங்க அம்மா அவனை திட்டுன்னு நிற்கிறாங்க, கொலை பண்ணிட்டியாடா. இது உண்மையாக பொய்யானே எனக்கு ஃபஸ்ட்டு தெரில. இருந்தாலும் இது உண்மையாக இருந்தாலும் என்ன ஆகும்? அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்பனே கொலை பண்ணிட்டு என்னை பாரிஸ் கொண்டு போறிடா, ஆம்புலன்ஸ் கூட ஃபோன் பண்ணாமல். என் மனசுக்கு என்னன்னா இது உண்மையாக பொய்யா ரெண்டாவது விஷயம் இருக்கட்டும். ஒரு வாட்டி அவர்கிட்ட நம்ம பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கலாம்னு நினச்சி நான் ஃபஸ்ட்டு அவர் தெரிஞ்சிச்சு அவர் வந்து நார்மல் பர்சன் மாதிரி எனக்கு தெரில. ஸோ அதனால் நான் அவர்கிட்டே ஆட்டோலேயே ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்தேன். ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒன்றும் இல்லை ப்ரோ, அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை ஆகதான் செய்யும், அதெல்லாம் இயற்கை, அதெல்லாம் நேச்சர் அப்படி இப்படின்னு பேசுகிறேன். ஏன்னா நார்மல் பர்சன் கிட்ட பேசுகிற மாதிரி தெரில. எனக்கு கிளியராக தெரிஞ்சனால அவர்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசி நம்ம போலீஸ்கிட்ட போயிடலாம் ப்ரோ அப்படின்றேன். அவர் வேணான்றாரு. சரி உங்கள் சொந்தக்காரன் நம்பரை வச்சு கொடுங்க ப்ளீஸு, நம்ம நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் உங்கள் கூண்டு போகிறேன், நம்ம சொந்தக்காரங்களை வச்சு அவர் என்ன ஆச்சுன்னு போய் பார்க்க சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க அண்ணன் நம்பர் கொடுத்தாரு. அவங்க அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு நான் தான் இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்க அண்ணன் போய் பார்த்தாரு. அவங்க அப்பா அதை ரத்த வெள்ளமாக படுத்துன்னு இருந்திருக்காரு, அவர் ஆம்புலன்ஸ் தூக்கின்னு போயிருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்பாவுக்கு அடி தான் உண்மையாக இதுதான் இருக்குது அப்படின்னோடனே எனக்கு இன்னும் கொஞ்சம் பதட்டம் ஆகிட்டு நான் என்ன பண்ணேன், சரி ஏதாவது போலீஸ்கிட்ட ட்ரை பண்ணலாம், நிப்பாட்ட ட்ரை பண்ணலாம். ஏன்னா இவர் வந்து நார்மல் பர்சன் மாதிரி தெரியல. இவரை விட்டால் யாராச்சும் ஏதாச்சும் பண்ணுறாங்க, கொலைகாரன் ஏதோ ஒரு மோட்டிவாக இருப்பான். ஆனால் இவர் வந்து விட்டால் எனக்கே தெரிஞ்சு இவர் நம்மளே கொண்டுருவார் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்தனால என்ன பண்ணுறேன்னா, இவர் நம்ம வண்டியை மட்டும் நிப்பாட்ட தேவையில்ல, நம்ம வண்டி மூவ்மெண்ட்லேயே இருக்கட்டும். அப்படியே மூவ்மெண்ட்லேயே போகிற நேரத்தில் எல்லாமே டிராஃபிக் போலீஸாக இருந்தாங்க. ஸோ அதனால் நிப்பாட்ட முடியல. அதுக்கப்புறம் அவங்க அண்ணனே ஃபோன் பண்ணி என்கிட்ட என்ன சொன்னார், அப்பா இந்தமாரி கொஞ்சம் சீரியஸாக இருக்கார், அவன் மூளை வலிச்சு அவனை வந்து மைண்ட்லேயே அவன் டிஸ்டர்பாக இருக்கான். ஸோ என்ன பண்ணுங்க, ஏதாவது நியர்பை ஸ்டேஷன் விட்டுருவேன். சரி கூட பந்தவரே சொல்லிட்டாரு, நம்ம உயிருக்கு சாதனமானா கூட பரவாயில்ல, நம்ம ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு நான் எப்படியாவது D1 ஸ்டேஷனில் போய் விட்டுடலாம். இவன் எந்த டைமில் என்ன பண்ணுவாருன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டுது. ஸோ அதனால தான் சரி உயிரை பிடிச்சிக்கின்னு D1 ஸ்டேஷனில் என்ன ஸ்பீடில் திரும்புதோ 30 ஸ்பீடில் திரும்பி உள்ளே போய் நிப்பாட்டோன்னே D1 ஸ்டேஷனில் எனக்கு எல்லாருமே ஒத்துழைச்சாங்க சார். சும்மா சொல்லக்கூடாது, எல்லா போலீஸுமே எனக்கு ஒத்துழைச்சாங்க. டிசி சார் கொண்டு அங்கே ஒரு 4-5 இன்னும் சார் இருக்காங்க, அவங்க பேர் எனக்கு தெரியல. பட் எல்லாருமே ரொம்ப ஒரு ஆட்டோக்காரணி அப்படின்ற மாதிரி என்னை பார்க்காம என்னை நிற்க வச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு என்னை ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணிட்டு அவர் அங்கே போய் பார்த்தா அவர் வந்து எல்லோரும் காலில் குழந்தைத்தனமாக விழ ஆரம்பிக்கிறார். கொலையை பண்ணிட்டு குழந்தைத்தனமாக காலில் விழார். இன்னும் கன்ஃபார்மே ஆகிடுச்சு, இவர் நார்மல் பர்சன் இல்லை, இது வந்து ஏதோ மூளை டிஸ்டர்பாக இருக்கார் போல் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதான் சார் நடந்தது. ஆனால் என் மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் அவரை தனியாக விடுறது சேஃப்டி இல்லை சார். அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கே அனுப்பணும் சார். அதேமாரி வந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, அவர் கிளியர் ஆகிட்டு எல்லாமே அப்படி சொன்னதுக்கப்புறம் தண்டனை அதுக்கப்புறம் நடக்கட்டும். ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து நார்மலாக ஒரு இடத்துல விட்டால் அவருக்கும் ஆபத்து, அவரோட என்னென்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஸோ அவரை வந்து தனியாக விடவே தேவையில்லை, அவரை ஏதாச்சும் பண்ணணும், அவ்வளோதான் சார். உங்களுக்கு கொலை பண்ணது உங்களுக்கு தெரியுமா, இல்லை அதுக்கப்புறம் தான் தெரியுமா? அதுதான் சார், அவங்க அம்மா வந்து 1 கிலோமீட்டரில் சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு தெரியாதுல்ல சார், நம்ம ஒரு ஆட்டோ டிரைவரு, நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஒருத்தர் அம்மா வந்து அழுதுனே சொல்கிறாங்க, அவங்களே வந்து அன்ஸ்டேபிளாக பேசுகிறாங்க, ஒரு பைத்தியமாக பேசுகிறாங்க போல். ஃபஸ்ட்டு நம்ம மைண்ட் செட் யாராக இருந்தாலும் தான் தோணும். ஏன்னா அவங்களே அவங்க வந்து அவங்க நேராக பார்த்துருக்காங்க, நம்மளுக்கு அந்த விஷயம் தெரியாது. அவங்க அன்ஸ்டேபிளாக பேசும்போது நம்ம எப்படி கன்ஃபார்மாக ஏற்ற முடியும்? நான் 1 கோடி வச்சுருக்கேன் நான் சொன்னால் நம்ப முடியுமா யாராச்சும்? அப்போல்லாம் நம்ப முடியாது. நீ காட்டு, இல்லை நீ அந்த மாதிரி நடந்து காட்டு அப்படின்னா தான் நம்ம நம்புவோம். அந்த மாதிரி தான் எனக்கும். ஆனால் எனக்கு அப்போவே ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. சரி இவர்கிட்ட பேச்சை கொடுக்க ஆரம்பிப்பா அப்படின்ட்டு நான் பேச ஆரம்பித்தேன். பேசும்போதே தெரிஞ்சிச்சு, ஓகே இந்த ஆள் வந்து சராசரி மனுஷன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா, நான் அவர்கிட்டே சொல்கிறேன், போலீஸ்கிட்ட போகலாமான்னு சும்மா போலீஸ்லாம் வேணாஜின்னாரு. ஏதோ ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி உங்கள் சொந்தக்கார நம்பர் வச்சு கொடுங்க சொன்னோன்னா கூட இப்போ அந்த அண்ணன் நம்பர் கொடுத்து அவர் போய் பார்த்துட்டு அது கன்ஃபார்மும் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் துணிஞ்சிட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த ஆளை நம்ம விட்டுறக்கூடாது
எல்லாம் விட்டுறக்கூடாது. ஏன்னா தனியாக விட்டால் இவருக்கும் ஆபத்து, இன்னொருத்தவங்களுக்கு 2 விஷயமும் அதே தான் சொல்கிறேன். இவருக்கு ஆபத்தோடுன்றதோட இன்னொருத்தவங்களுக்கு பெரிய ஆபத்தாகிடும். ஸோ இவர் தனியாக இருந்தாலும் சேஃப்டி இல்லை, ஒன்று இவர் ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்ட் செட்டே ஆகிடுச்சு. ஏன்னா வந்து பெத்தாப்பனே அந்த மாதிரி பண்ணுறவன் நான் இது வரைக்கும் நான் பார்த்தது, நான் கேட்டிருக்கேன். என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு வெறும் 25 வயசு தான் ஆகுது. ஆனால் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் அந்த டைமில் என்னென்னா நான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் வந்து சொன்னதுக்கப்புறம் நான் இன்னும் நம்ம உயிர் எந்த ஆனாலும் அதுதான் நான் ஃபஸ்ட்டு என் நம்பர் இருந்தால் கால் பண்ணி அவருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணேன். அவர் போய் பார்த்தாரு. அதான் கன்ஃபார்ம்னு ஆயிடுச்சு. அப்பாவுக்கு உண்மையாக இவர் வந்து சண்டை போட்டு ஏதோ குத்திட்டாருன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போயே நான் ட்ரை பண்ணேன். ரெண்டாவது அவங்க அண்ணன் என்ன சொல்லிட்டாருன்னா, கால் பண்ணி அண்ணன் வந்து தம்பி வந்து மூளை வலிச்சு கம்மி, அவன் வந்து மென்டலி டிஸ்டர்ப் சார், நியர்பை எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் விட்டுருங்க சார், உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் சார், ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன் சார் என்ன. அவர் சொன்னோன்னே சரி ஓகே, நம்ம உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஸ்டேஷனில் போய் நிப்பாட்டுருவோம், போலீஸ்காரங்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னோடனே கரெக்டாக D1 அதான் சொல்கிறேனே, அந்த ஒரு 2 நிமிஷம் எப்படி நடந்தது எனக்கே தெரில. ஆட்டோ என்ன ஸ்பீடு திரும்புதோ, என் ஆட்டோ கவுந்தாலும் பரவாயில்ல, எப்படி ஆனாலும் பரவாயில்ல, அவர் என்ன எதாவது பண்ணால் கூட பரவாயில்ல, நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போய் D1குள்ளே பழைய D1 டிராஃபிக் இப்போ இதில் இருக்குது, அங்கே போய் விட்டேன். அங்கே இருக்க எல்லா போலீஸும் ஓப்பனாக சொல்கிறேன், எல்லாருமே ஒத்துழைச்சாங்க சார், எல்லாருமே நல்லவங்க. அதுக்கப்புறம் அந்த லிமிட் வந்து ஆதம் பார்க்கணுன்னாங்க. அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்கள கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து இப்போ பல பேர் ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து சார் அது ஓகே தான் சார். எல்லா ஆட்டோக்காரங்க அப்படி இல்லை சார். அது எப்படின்னா காசுக்காக பண்ணோன்னா எல்லாமே எப்படி சொல்கிறது, எல்லாமே கடைசியில் செத்ததுக்கப்புறம் ₹1 கூட நம்ம நெத்திலேருந்து எடுத்துருவான். அந்த மாதிரி தான் சார் என் விஷயம். இன்றைக்கி நான் ஒழிச்சதான் எனக்கு ஒழிச்சதே நிற்க மாட்டுது சார். மனசாட்சியாக சொல்கிறேன், நான் சம்பாதிச்சதே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நிற்க மாட்டுது. ₹2000 சம்பாதிச்சாலும் பத்த மாட்டுது, ₹3000 சம்பாதிச்சாலும் பத்த மாட்டுது. இதில் இன்னொருத்தங்கிட்ட பிடுங்கி துண்ணலாம், இன்னொருத்தங்கிட்ட பிடுங்கி துண்ணலாம்னு நினச்சா நம்ம இன்னும் நாசமாக தான் போவோம். நான் மற்ற ஆட்டோக்காரனை இது வரைக்கும் குறைய நான் சொல்ல மாட்டேன். அவங்கவுங்களுக்கு ஒரு தேவை இருக்கும். ஆனால் என்னென்னா ஓகே தப்பு நடக்குது, ஆட்டோக்காரங்க தப்பு நடக்குது. ஆனால் 100ல் எனக்கு நான் ஒரு 3 வருஷமாக ஓட்டுறேன். 100ல் 80% மேலே மனுஷங்களுக்காக என்ன சொல்கிறது, ஒரு ஆத்திர அவசரம், இந்த ஹாஸ்பிட்டலு, இதேமாரி ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆனால் ஃபஸ்ட்டு நிற்கிறது ஆட்டோக்காரன் நிற்கிறாங்க சார். அந்த டைமில் ரேட்டும் முக்கியம் இல்லை, நீ யார் எந்த ஜாதி எதுவுமே முக்கியம் இல்லை சார். நீ ஏறு, நான் இருக்கேன் உனக்கு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் எங்களோட மைண்ட் செட்டு. என்ன சொன்னாங்க சார்? ரொம்ப பாராட்டினாங்க சார். இது பரவாயில்ல, இந்த வயசில் இப்படி எப்படியோலாம் பசங்க இருக்காங்க, நீ ரொம்ப காசுக்கும் ஆசைப்படாமல் அதேமாரி அப்பா நடு ரோட்லேயே இறக்கி விடாமல் கூட்டிட்டு வந்து விட்ட. நான் அவர்கிட்ட சொன்னதான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் என் கடமையாக செஞ்சேன் சார், வேறு ஒன்றுமே பண்ணல சார். எல்லாருமே பண்ணாலே போதும் சார். அப்துல் மாலிக் சார் என் பேர். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू சார். அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.